நான் ஒண்ணு சொல்லவா? இந்த பெண்கள் இருக்கிறோம்ல, நம்ம எல்லாருக்கிட்டையும் அந்த குணம் இருக்குங்க. பக்கத்து வீட்டுல வீடு பூட்டி இருந்துச்சுன்னா வாசல்ல வந்து உட்கார குழந்தைக்கு சோறு கொடுக்க மாட்டோம். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு முகம் கழுவி டிஃபன் கொடுத்து ரெடி பண்ணி டியூஷன் அனுப்ப மாட்டோம். இன்னைக்கு அந்த குணம் குறைந்து விட்டது. தூரத்தில் இருக்கும் பக்கத்து வீடு வெகு தூரத்தில் ஆயிடுச்சு. இந்த நிலை மாற வேண்டும் என்பதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. ஒரு மிருகத்துக்கு தெரியாதுங்க, ஆனால் மனிதனுக்கு தெரியும். மற்றவர்களுடைய நோய் அது என் நோய் என்று, மற்றவர்களுடைய துன்பம் என் துன்பம் என்று இந்த புத்திக்கு விளங்கணும். இந்த புத்திக்கு விளங்கினாத்தான் அன்பு முகிழ்க்கும். அறிவற்றது அல்ல அன்பு. அறிவு இல்லாமல் போனால் அது அடிமைத்தனம். எங்கே அறிவு செயல்பட வேண்டுமோ அந்த இடத்தில் செயல்பட வேண்டும். இதை நான் பல இடங்கள்ல நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு வருஷமா நடந்தது இது. என் வாழ்க்கையில் ஒரு வருஷம் ஆச்சு இது நடந்து. என்னுடைய அப்பா தவறினார், நாகராஜா தெரியும், 2017. 6 மாசம் கழிச்சு நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லிட்டேன். ஒரு 3 நிமிடங்களில் நான் முடித்துக் கொள்கிறேன். எங்க 6 பேரை உட்கார வச்சிருந்தாங்க. எங்க அம்மா 5 பேர், அம்மாவும் சேர்த்து 6 பேர். நல்ல வேளை யாருடைய கணவன்மாரும் மனைவிமாரும் அங்க இல்ல. எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்க எல்லாம் 5 பேர் உட்காந்துருக்கோம். எங்க அம்மா திடீர்னு ஒரு டிக்ளரேஷன். எங்க அப்பா அம்மா போட்ட நகை என்கிட்ட இருக்கு 80 பவுன். இது எல்லாம் சுல்தானாவுக்கு தான். நான் தான் பர்வீன் சுல்தானா, சுல்தானான்னு கூப்பிடுவாங்க வீட்டில். நான் அப்படியே உறைஞ்சிட்டாங்க ஒரு நிமிஷம். 80 பவுன், 80 பவுன், அதுவும் அம்மாவுடைய. எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க. எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நகை கொடுக்காதுங்க. எங்க அம்மா கொடுக்கவே கொடுக்காது. நீங்களா போட்டீங்க அப்படின்றோம். நிறைய போட்டிருப்பாங்க. அப்பாவுக்கு அப்புறம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன கொடுக்குறேன்றாங்க. எங்க அண்ணன்ல ஏன் இதே மாதிரிதான் அம்மா ஏன் அப்படின்னுச்சு. என் அக்கால அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னுச்சு. என் தங்கச்சில அக்கா ஏன் அம்மா சும்மா சொல்றாங்கன்னு. என் தங்கச்சி, என் தம்பில அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா அப்படின்னா. இங்க பாரு, எங்க கொலை வழக்கப்படி, எங்க மத வழக்கப்படி அம்மா கிட்ட இருக்கிற நகை சொத்துரிமையா யாரும் கேட்க முடியாது. அவ யாருக்கு நினைக்கிறாலும் உங்களுக்கு கொடுக்கலாம், சுல்தானாவுக்கு தான் அப்படின்னாங்களா. அதுல ஏன்னு கேட்டான் பாருங்க எங்க அண்ணன். அவன் தாங்க திருப்பியும் கேட்கறான், ஏன் நாங்கெல்லாம் எதுல குறை வச்சோம். எங்க அம்மா தந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறேன். அதுக்கப்புறமா நான் வந்து அந்த 80 பவுனை என்ன பண்ண போறேங்கிறது என்னுடைய அம்மா என்னை எப்படி வளர்த்திருக்காங்களோ அதை பொறுத்து. அதை பத்தி கவலை வேண்டாம், சரியோ? அம்மா சொன்னாங்க, ஏன் தெரியுமா, இவளுக்கு தான் என்னோட எல்லான்னு இப்ப முடிவு பண்ணல, ரொம்ப காலத்துக்கு அப்புறமா முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, 4.5 வயசு இருக்கும் அவளுக்கு, தம்பி பிறந்திருக்கான், ஆபரேஷன், அவன் கட்டில கிடக்குறான், நான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு பெரிய பீரோ, அந்த பீரோவை நான் தள்ளிட்டு இருக்கும் போது நீங்க 4 பேரும் விளையாடிட்டு இருக்கீங்க, உங்க வாப்பாவும் அப்படித்தான் நடந்து போயிட்டு இருக்காரு, யாரும் வந்து துணை செய்யல. இந்த குட்டி ஓடி வந்துட்டு என்னோட சேர்ந்த அந்த இரும்பு பீரோவை தள்ளுச்சு. அப்பதான் அந்த குழந்தைய நான் பார்த்தேன். அப்போத்துல இருந்து இது வரைக்கும் அவ என்னை எந்த சுமையும் தூக்க விட்டதில்லை.